வெல்கம் டு தமிழ் காவியம். டிராகன் 3 இதுதான் எங்க அடையாளம் அப்படின்னு சொல்ல வீராக்கு வித்தியாசமா இருந்துச்சு. ஏன் உங்களுக்கு அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு ஆர்வமா கேட்டா. நாங்க சாதாரணமா சண்டை போட மாட்டோம். பெரிய பெரிய போர், 2 நாட்டுக்கும் சண்டை, அது மாதிரி நடக்கும்போது மட்டும்தான் எங்களை கூப்பிட்டு அனுப்புவாங்க. நாங்க 10 பேரும் சேர்ந்தா ஒரு மலைய கூட அசால்ட்டா உடைச்சிட முடியும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னான். மலைய உடைக்கிறத இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்களே அப்படின்னு வீரா வாய பொளந்துட்டான். நீங்க அதை எங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு வீரா கேட்க, இங்கதான் அப்படின்னு லைப்ரரியை காட்டினாங்க. இங்க எப்படி அப்படின்னு அந்த லைப்ரரியை சுத்தி பார்த்தவனுக்கு புக்ஸ் மூலமா படிச்சு இதை கத்துக்க முடியுமா அப்படின்னு சந்தேகம் வந்துச்சு. கண்டிப்பா முடியாது வீரா. புக்ஸ் மூலமா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஆனா அதை செஞ்சு பார்க்கும்போது தான் நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோன்னு தெரியும் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். அதுக்கு ஏதாவது டெக்னிக்ஸ் இருக்கா அப்படின்னு வீரா கேட்டான். ஆமா இருக்கு, பாக்குறியா அப்படின்னு அவங்கள 2 பேரு உடனே ஒரு பொசிஷன்ல நின்னாங்க. அது வரைக்கும் சாதாரண முகத்தோட இருந்தவங்க பொசிஷன்ல நின்ன அடுத்த செகண்ட் டிராகன் உருவத்துக்கு மாறிட்டாங்க. வீரா கண்ணன் நல்லா தேய்ச்சி திரும்பவும் பார்த்தான். ஆமா, அவங்க 2 பேருக்கும் டிராகன் முகமும் கழுத்துக்கு கீழே நார்மல் உருவமும் இருந்துச்சு. இதுதான் அந்த டெக்னிக்கோட ஸ்பெஷல். நீ யார் கூடயாவது இந்த பொசிஷன்ல கை வச்சு நின்னா அவங்க கண்ணுக்கு நீ டிராகனா தெரிவ. இந்த பயத்திலேயே நீ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வீரா பக்கத்துல இருந்த ஒருத்தன் சொன்னான். வீரா கூர்ந்து எல்லாத்தையும் நெற்றிக்கண் மூலமா உள் வாங்கிக்கிட்டா. அடுத்ததா 2 பேர் வந்து நின்னாங்க. உனக்கு ஸ்வாட் ஃபைட் தெரியுமா அப்படின்னு கேட்க வீரா வேகமா தலையாட்டான். அது வரைக்கும் கையில எந்த வெப்பனும் இல்லாம இருந்தவங்க பொசிஷன்ல நின்ன உடனே 5 விரலும் ஒன்னா சேர்ந்து ஸ்வாடு மாதிரி நீட்டி நின்னுச்சு. அதோட எட்ஜில் கண்ணுக்கு தெரியாம நெருப்பு பொறி வேற இருந்துச்சு. அப்படியே அவங்க ஃபைட் பண்ணியும் காட்டினாங்க. அதை பார்த்து வீரா மனசுல எங்கேயாவது வெப்பன் இல்லாம போனா கைய ஸ்வாட் மாதிரி யூஸ் பண்ணி எதிரிகளை சாய்ச்சிடலான்னு நினைச்சுக்கிட்டா. இப்படியே அடுத்த 2 டெக்னிக்ஸும் வீராவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அடுத்ததா லைட்னிங் ஸ்கில் பண்ணி காட்ட வீராவை வெளியே கூட்டிட்டு வந்தாங்க. 2 பேரும் ஒரு பொசிஷன்ல நிக்க வானத்துல இடி இடிச்சு லைட்னிங் வந்துச்சு. வீரா, இந்த டெக்னிக் வச்சு உன்னால ஃபைட் பண்ண முடியாது, ஆனா இந்த மாதிரி லைட்னிங் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. வீராவால இன்னும் அவங்க சொன்னதை நம்ப முடியல. மார்ஷியல் ஆர்ட்டுக்கும் இயற்கைக்கும் இந்த அளவுக்கு சம்பந்தம் இருக்க முடியுமா அப்படின்னு பிரமிச்சு போனா. என்ன வீரா, எது சொன்னாலும் ஷாக் ஆகி நிக்கிற அப்படின்னு கூட்டத்துல ஒருத்தன் கேட்டான். என்னால கடைசியா நீங்க சொன்ன லைட்னிங் டெக்னிக்கை கத்துக்க முடியுமா அப்படின்னு வீரா கேட்க அவங்க ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. வீராக்கு அவங்க அமைதி புரியல. எங்க கூட்டத்துல 2 பேர் இந்த டெக்னிக் கத்துக்கும் போதுதான் இறந்துட்டாங்க, அதான் நீ கேட்ட உடனே பதில் சொல்ல முடியல அப்படின்னு ஒருத்தர் சொன்னான். ஓ, என்ன நடந்துச்சு அப்படின்னு வீரா கேட்டான். இதுல 2 லெவல் இருக்கு. ஒன்னு கை பொசிஷன், இன்னொன்னு கால் பொசிஷன். ஒரு விளையாட்டுத்தனமா சரியா வைக்காம தப்பு பண்ணிட்டா முதல்ல கை கால் விழுந்துரும், அப்புறம் உயிர் போயிடும். இதுதான் அவங்களுக்கும் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. சாதாரணமா வேற யாராவது இந்த விஷயத்தை கேட்டா அவங்க முகம் பயத்துல நடுங்க ஆரம்பிக்கும். ஆனா வீரா எந்த சலனமும் காட்டல. அதுக்கும் மேல அவன் அடுத்ததா சொன்ன விஷயம்தான் இன்னும் அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு எப்படியாவது இந்த டெக்னிக்கை மட்டும் இன்னைக்கு கத்துக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டான். இல்ல வீரா, இதை உனக்கு கத்துக் கொடுக்க எங்களுக்கு பெர்மிஷன் இல்லை. ஆனா நாங்க திரும்பவும் பண்றோம். நீ வேணும்னா அதை பார்த்துக்க. உனக்கு மண்டையில ஏறிச்சுன்னா லக்கு, இல்லைன்னா இன்னொரு தடவை சந்திக்கும் போது பார்க்கலாம் அப்படின்னு டெமோ காட்டினாங்க. விடுவானா வீரா, எல்லாத்தையும் நெற்றிக்கண் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டான். அவங்க அங்கிருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. வீராவை அவங்களுக்கு விட மனசே இல்லை. அந்த அளவுக்கு நிறைய கேள்வி கேட்டு சிரிக்க வச்சான், யோசிக்க வச்சான், பிரமிக்க வச்சான். லிஸ்ட் நீண்டுட்டே போச்சு. அவங்க கிளம்புனதும் திரும்பவும் டபுள் ஜம்ப் பண்ணி லைப்ரரி உள்ள வந்தான் வீரா. அங்க வில் அம்பு சம்பந்தமான நிறைய புக்ஸ் இருந்துச்சு. அதை பார்த்த உடனே தலைவருக்கு தலைவி ஞாபகம் வராம இருந்தா தானே ஆச்சரியம். அழகிக்கு சொல்லி கொடுக்கலான்னு நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டான். எல்லாம் முடிஞ்சு முத்து மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு அகாடமி நோக்கி நடந்து வந்துட்டு இருந்தான். இத தூரத்துல இருந்து 2-3 பேரு பார்த்துட்டாங்க. அவங்களும் ஆகாயமலை சேர்ந்தவங்க தான். இந்த பையன் இன்னைக்கு நடந்த போட்டியில ஃபைட் பண்ணவன் தானே அப்படின்னு ஒருத்தன் கேட்டான்.
ஆமாமா, வி மாஸ்டர் இவனை தான் வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருந்தாரு. எனக்கு என்னமோ அடுத்த ஆஸ்தான சிஷ்யன் இவனா தான் இருப்பானோன்னு தோணுது அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னான். இதெல்லாம் பின்னாடி கேட்டுட்டு இருந்த சஞ்சீவனுக்கு அப்படியே வயிறு கப கபன்னு எரிஞ்சிச்சு. நேரா லைப்ரரிக்கு வந்து முத்துக்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சான். யாரை கேட்டு கண்டவனெல்லாம் உள்ள விடுறீங்க அப்படின்னு அவன் கத்துனதுல அமைதியா படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. முத்து உடனே அமைதியா இருக்கும்படி கை காட்டி சஞ்சீவனை வெளியே கூட்டிட்டு வந்தாரு. இது லைப்ரரி, இப்படிதான் வரமுறை இல்லாம பேசுவீங்களா அப்படின்னு கோவமா கேட்டாரு முத்து. அதேதான் நானும் சொல்றேன், இது லைப்ரரி, இதுக்குன்னு ஒரு மட்டு மரியாதை இருக்கு. யாரை கேட்டு வீரா உள்ள விட்டீங்க அப்படின்னு பல்ல கடிச்சான். பசங்க வந்து இங்க ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கு தான் லைப்ரரி வச்சிருக்கோம், இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு. அவன் அந்த அகாடமிக்கு ட்ரைனிங்காக மட்டும்தான் வந்திருக்கான், இந்த ஊரை சேர்ந்த பையன் கிடையாது. அது ஏன் உங்க யாருக்கும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சஞ்சீவனுக்கு எரிச்சலா வந்துச்சு. முத்து பதில் சொல்லாம கை கட்டி சஞ்சீவனை நக்கலா பார்த்துட்டு இருந்தாரு. என்ன மாஸ்டர், பதில் வரல தானே? அதான் அந்த வீரா எல்லாரையும் மயக்கி வச்சிருக்கான் அப்படின்னு எரிஞ்சு விழுந்தான். உங்க கேள்வியிலேயே பதிலும் இருக்கு சஞ்சீவன். அவன் இங்க ட்ரைனிங்காக வந்த ஸ்டூடெண்ட்னா நீங்க யாரு? நீங்க எதுக்கு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு அவனை மடக்குனாரு முத்து. அது அது அப்படின்னு அவனால எந்த காரணத்தை சொல்றதுன்னு தெரியல. முத்துவை முறைச்சிட்டு கிளம்பிட்டான். இந்த பக்கம் வீரா அகாடமி உள்ள நுழையும் போதே மனசு நிறைஞ்சிருந்தான். இப்ப சொல்லு வீரா, இதெல்லாம் பார்க்காம நீ நம்ம ஊருக்கு கிளம்பணுமா அப்படின்னு பட்டு குரல் பக்கத்துல கேட்க திரும்பி இல்ல அப்படின்னு தலையாட்டின வீராக்கு ஊர் ஞாபகம் மனச வாட்டாம இல்ல. கவலைப்படாத, உங்க அப்பா அம்மா அழகி, தாத்தா, ஜெயா, மாரா எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. நான் அடிக்கடி வெளியே போயிட்டு வர்றதுக்கு காரணமே அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கத்தான் அப்படின்னு சொல்லுச்சு. நீ இருக்கன்ற நம்பிக்கையில மட்டும்தான் நானும் இங்க நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு வீரா சிரிச்சா. அதுக்குள்ள இன்னொரு பக்கம் வி மாஸ்டர் பேசுற சத்தம் காதுல கேட்டுச்சு. இந்த தடவை தாமரை குளத்துக்கு நம்ம ஸ்டூடெண்ட் யாராவது அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. வீராக்கு அவர்கிட்ட போய் நான் போலாமா அப்படின்னு கேட்கணும்னு ஆசைதான், ஆனா அதுக்கான தகுதியை இன்னும் வளர்த்துக்கணும்னு அமைதியா இருந்துட்டான். வீரா, முத்து மாஸ்டர் அன்னைக்கு கொடுத்த மெடிக்கல் புக்கு ஃபுல்லா படிச்சியா அப்படின்னு பட்டு கேட்டுச்சு. எப்போதும் போல நெட்ரிக்கன் மூலமா ஸ்கேன் பண்ணி வச்சுட்டேன் பட்டு, இனிமேதான் ஒன்னொன்னா பார்க்கணும் அப்படின்னு சொன்னான் வீரா. உனக்கு தாமரை குளத்துக்குள்ள போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அந்த புக்கை ஃபுல்லா படிச்சு பாரு, அப்பதான் உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு பட்டு? அதை தொட்டா நமக்கு வேற ஏதாவது பவர் கிடைக்குமா? அதை தொட்டா நமக்கு வேற ஏதாவது பவர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டான். அதுக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்கு வீரா, நீ கண்டிப்பா உள்ள போவ, போயிட்டு வந்துட்டு சொல்லு அப்படின்னு சிரிச்சிச்சு பட்டு. இந்த பக்கம் தாரா சித்துவை கண்டுக்கவே இல்லை. கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்க, எங்க அம்மா கிட்ட உன்னை பத்தி சொன்னா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும், அதனாலதான் நான் உன்னை கண்டுக்கல அப்படின்னு சித்து சொன்னான். நான் உன்னை எதுவுமே கேட்கலப்பா, எனக்கு என்ன உரிமை இருக்கு சொல்லு அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிட்டா. அந்த பக்கம் தாரா அழறான்னு சித்துக்கு புரிஞ்சுது. எதுவும் பேசாம எழுந்து போயிட்டான். இது இன்னும் அவளுக்கு மனசு கஷ்டத்தை கொடுத்துச்சு. ஆனா 5 நிமிஷத்துல அவளுக்கு பிடிச்சது கையில எடுத்துட்டு வந்தான். அது பைனாகுலர் மாதிரி இருக்கிற ஒரு பொருள். கொஞ்சம் வித்தியாசமா கலர் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்ல சின்ன சின்ன நுணுக்கங்கள் கூட துல்லியமா தெரியும். தாரா வந்த புதுசுல ஒரு பைனாகுலர் வச்சுட்டு தான் சுத்திட்டு இருப்பா. சித்துக்கு அது என்னன்னு தெரியல. அப்புறம் அகாடமி மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்தான். தாரா சித்து கிளம்பின உடனே அழுதுகிட்டே அவளோட இடத்துக்கு வந்துட்டா. சித்து வந்து அவ ரூம் கதவை தட்ட வந்து திறந்துட்டு உள்ள வா அப்படின்னு கூட கூப்பிடாம போய் ஒரு ஓரத்துல உட்காந்துட்டா. தாரா, இத உனக்காகத்தான் வாங்கினேன், பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க அவ கண்டுக்கவே இல்லை. இப்போ சித்துக்கு கோவம் வந்துருச்சு. இது எனக்கு போட்டியில கிடைச்ச பாயிண்ட்ஸ் வச்சு வாங்கினது, மதிச்சா வந்து எடுத்து பாரு, இல்லைன்னா தூக்கி போட்டுரு அப்படின்னு கிளம்பிட்டா. அப்பதான் தாரா அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அதுக்கு காரணம் அவ கையில வச்சிருந்த பைனாகுலர் உடைஞ்சு போயிருந்துச்சு. சித்து அதை கவனிச்சு வாங்கிட்டு வந்தது அவளுக்கு சொல்ல முடியாத உணர்வை கொடுத்துச்சு. ஓடி வந்து அவன் கைய பிடிச்சு நிறுத்தினான். தேங்க்ஸ், அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு தலைய குனிய, எனக்கு இப்படியெல்லாம் சொன்னா பத்தாது அப்படின்னு சித்து சொன்னான். உடனே தாராக்கு வெக்கம் வந்து, சீ போடா, நீ ரொம்ப பேட் பாய் அப்படின்னு வேற பக்கம் திரும்பி நின்னுக்கிட்டா.
உன் கூட சேர்ந்து அந்த பைனாகுலரை எப்படி பார்க்கணும் கத்துக்கணும்னு எனக்கு ஆசை, அதுதான் சொன்னேன். நீ வேற என்ன நினைச்ச அப்படின்னு புரியாம கேட்டான் சித்து. தாரா மனசுல நீ முத்தம் கேட்டதா நினைச்சேன்னு சொல்லி இருந்தா என்னை எவ்வளவு கேவலமா நினைச்சிருப்பான்னு யோசிச்சு பார்த்தா. கண்டிப்பா தப்பா நினைச்சிருக்க மாட்டேன், ஆனா அதெல்லாம் இப்ப பண்ணக்கூடாது. நான் நல்ல பொசிஷன்ல வந்து அம்மாக்கும் வீராக்கும் நல்ல பேரு வாங்கி கொடுக்கறேன், அப்புறமா இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தாரா காதுல சொன்னா சித்து. அவளும் அதுக்கு மேல அவனை வம்பு பண்ணல. 2 பேரும் அந்த பைனாகுலர் வச்சு சுத்தி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பதான் வெளிய அரண்மனைக்கு இடது பக்கம் ஒரு சின்ன இடம் மாதிரி இருக்கிறத பார்த்தாங்க. அங்க யார் இருக்கான்னு தாரா கேட்க, கல்கி மாஸ்டர்னு சித்து சொன்னான். எபிசோட் 80. சித்துவும் தாராவும் வாங்கிட்டு வந்த பைனாகுலர் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அங்க அரண்மனைக்கு பக்கத்துல சின்னதா ஒரு இடம் இருந்துச்சு. சாதாரணமா அங்க பசங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்க. உள்ள இருக்கிற மாஸ்டர் எப்பயாவது தான் வெளியே வந்து பசங்க கிட்ட பேசுவாரு. அப்படி இருந்தும் அவருக்கு நல்ல மரியாதை இருக்கும். தாரா இந்த இடத்துக்கு புதுசு, அதனால சித்து கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா. கல்கி மாஸ்டரா, அவர் அசம்பிளிக்கு வந்திருக்காரா அப்படின்னு கேட்டா. வருவாரு, ஆனா எந்த ஆர்ப்பாட்டமும் இருக்காது. வி மாஸ்டர் முன்னாடி இருந்தா அவர் ஒரு ஓரத்துல எல்லா பசங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு கிளம்பிடுவாரு. ஆனா அவரோட வார்த்தைக்கு எப்போதுமே இங்க தனி மதிப்பு உண்டு அப்படின்னு சித்து சொன்னான். கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு அவங்க ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. இங்க சஞ்சீவன் அடுத்ததா யாரு வி மாஸ்டர் சிஷ்யனா இருக்க போறான்னு யோசிச்சே அவனுக்கு மண்டை வெடிச்சிடும் போல இருந்துச்சு. கண்டிப்பா வீராதான்னு ஊருக்கே தெரியும், ஆனா இன்னும் அத வாயால மாஸ்டர் சொல்லலையே, அதனால அவனுக்கு கொஞ்சம் திருப்தியா இருந்துச்சு. அந்த ட்வின்ஸை ஓரளவுக்கு குணப்படுத்தி எப்படியோ அவங்க அகாடமிக்கு திருப்பி அனுப்பி வச்சுட்டான் சஞ்சீவன். ஆனா அவன் மட்டும் இன்னும் கிளம்பி போல. இங்கேயே டேரா போட்டு அடுத்தடுத்து வீரா என்ன பண்றான்னு பாக்குறதுக்காக கண்ணுல விளக்கெண்ணையை ஊத்தி காத்துக்கிட்டு இருந்தான். ஒரு இடத்துல கல்ல தூக்கி யோசனையா இருந்தவன் பக்கத்துல ஆகாயமலை அகாடமியை சேர்ந்த 2 மாஸ்டர்ஸ் வந்து உட்கார்ந்தாங்க. நாங்க உங்ககிட்ட இருந்து எவ்வளவு எதிர்பார்த்தோம், இப்படியா எங்களை ஏமாத்துவீங்க அப்படின்னு அவங்களும் வந்த உடனே சித்து வீரா புகழ்பாட ஆரம்பிச்சிட்டாங்க. சஞ்சீவனுக்கு எரிச்சலா வந்துச்சு. திருப்பி அவனால பதில் சொல்லி இருக்க முடியும், ஆனா காரியம் முடிகிற வரைக்கும் இங்க இருக்கணுமே, அதனால பல்ல கடிச்சிட்டு அமைதியா இருந்துட்டான். அந்த வீராக்கு எப்படிதான் திடீர்னு இவ்வளோ திறமை வந்துச்சோ, நம்ம பசங்களையே தூக்கி சாப்பிட்டுருவான் போல இருக்கே அப்படின்னு ஒரு மாஸ்டர் கொஞ்சம் கோவமா பேசினார். அதாவது அவரோட பையனும் இந்த அகாடமில 6th ஸ்டேஜ்ல இருக்கான், ஆனா வீரா அவனை விட டேலண்டா இருக்கிறத அவரால் பொறுத்துக்க முடியல. சஞ்சீவனுக்கு அது போதுமே, அவன் ஆத்திரத்தையும் கொட்ட ஆரம்பிச்சான். வீரா பத்தி சொன்னா யாருக்கு புரியுது, உங்க வி மாஸ்டர் கூட என்னதான் திட்டுறாரு அப்படின்னு பாவமா பேசினான். நாங்களும் அதுக்காக தான் சும்மா இருக்கோம். இதுவே வி மாஸ்டர் இடத்துல கல்கி மாஸ்டர் இருந்தாருன்னா கொஞ்சமாவது நம்ம பேச்ச கேட்டிருப்பாரு அப்படின்னு ஏதோ எதிர்பார்ப்போட பேசினாங்க. சஞ்சீவனும் கல்கி மாஸ்டரை பத்தி கேள்விப்பட்டிருக்கான், ஆனா கிட்ட போய் பேசினதில்லை. அவர் ஏன் வி மாஸ்டர் மாதிரி அசம்பிளில கூட முன்னாடி வந்து பசங்க கிட்ட பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சஞ்சீவன் சந்தேகத்தை கேட்டான். அவர் ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப அமைதி, ஆனா நடக்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அகாடமி விட்டு வெளியே வரவே மாட்டாரா, சுத்தி நடக்கிறது எதுவுமே அவருக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டான் சஞ்சீவன். எங்களுக்கும் சரியா தெரியாது, ஆனா யாரும் வெளியே அவ்வளவா பார்த்ததில்லை அப்படிதான் சொல்றாங்க அப்படின்னு இப்படியே சஞ்சீவன் கல்கி மாஸ்டரை பத்தி எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட இருந்து கறந்துட்டான். அவங்க கிட்ட முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்ன சஞ்சீவன் நேரா கல்கி மாஸ்டரை பார்க்கத்தான் வந்தான். இப்ப சஞ்சீவனுக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை இவர் மட்டும்தான். இந்த மைதானம் மாதிரி இருக்கிற இடத்துல பசங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க கல்கி மாஸ்டர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. சஞ்சீவன் அவர் பக்கத்துல போய் நின்னு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தான். என்ன விஷயம் பேச வந்தியோ சீக்கிரம் சொல்லிட்டு போ சஞ்சீவன், எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு கல்கி மாஸ்டர் அதிரடியா ஆரம்பிச்சாரு. என் பேரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சஞ்சீவன் ரொம்ப சந்தோஷப்பட்டா. எனக்கு எல்லார பத்தியும் தெரியும்பா, உட்காரு அப்படின்னு அவனுக்கும் சாப்பிட கொடுத்தாரு. சஞ்சீவன் மனசுல
வெளியே எல்லாரும் இவரை டெரர் பீஸ்னு பேசிக்கிறாங்க, ஆனா மனுஷன் ரொம்ப நல்லவரா இருக்காரே அப்படின்னு அவரையே பார்த்துட்டு இருந்தான். சஞ்சீவன் சாப்பிட்டு முடிக்க முடிக்க தட்டுல நிரப்பிக்கிட்டே இருந்தாரு. ஒரு கட்டத்துல என்னால முடியல அப்படின்னு எழுந்துட்டான். இதுதான் கல்கி மாஸ்டர் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய அடையாளம். யாரு வந்தாலும் வயிறார சாப்பாடு போட்டுட்டு தான் பேசவே ஆரம்பிப்பாரு. இப்போ சொல்லு, யார பத்தி என்கிட்ட பேச வந்த அப்படின்னு கேட்டாரு கல்கி. இந்த அகாடமில எதுவுமே சரியில்லை மாஸ்டர், அத பத்தி தான் பேச வந்தேன் அப்படின்னு சஞ்சீவன் சொன்னான். கல்கி எதுவுமே பேசல. மெதுவா எழுந்து நடக்க ஆரம்பிச்சாரு. அதுவே சஞ்சீவனுக்கு பெரிய வெற்றியா இருந்துச்சு. நான் நினைக்கிறது தான் மாஸ்டரும் நினைக்கிறாரு போல இருக்கு, அதுக்கு தான் என்னை தடுக்கல அப்படின்னு பெருமையா நினைச்சுக்கிட்டான். வெளி அகாடமி பசங்க வந்து பண்ற அட்டகாசம் இங்க தாங்கவே முடியலன்னு சஞ்சீவன் சொல்ல, யாரு அப்படின்னு கல்கி கேட்டாரு. வேற யாரு, அந்த வீரா தான். ஏதோ பஞ்சவர்ண மலையில நடந்த டாஸ்க்ல வின் பண்ணிட்டான், அதுக்காக வி மாஸ்டர் அவனை இந்த அளவுக்கு தலையில தூக்கி வச்சு ஆட வேண்டாம் அப்படின்னு முகத்தை சுழிச்சுக்கிட்டான். வீரா வீரா அப்படின்னு கல்கி அந்த பேரை ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்ல சஞ்சீவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்பாடா, இவருக்கு அவனை பத்தி எதுவுமே தெரியாது போல இருக்கு, நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணும். 1க்கு 4 பிட்டு அவனை பத்தி போட்டு கொடுக்கலான்னு குஷி ஆயிட்டான். இந்த பேரு கூட உங்க மனசுல நிக்கல, ஆனா அவன் வி மாஸ்டர் தலை மேல ஏறி நின்னு ஆடிக்கிட்டு இருக்கான், அதுக்கு காரணம் அவர்தான் அப்படின்னு சொன்னான். இந்த ஆகாய மலைக்கு வர்றதுக்கு என்ன தகுதி வேணும் சஞ்சீவன் அப்படின்னு கல்கி கேட்டாரு. வேற அகாடமில இருந்து வந்த பசங்களா இருந்தா அட்லீஸ்ட் 3rd ஸ்டேஜ் முடிச்சிருக்கணும், இங்க இருக்கிற பசங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு பதில் சொன்னான். கரெக்ட், ஆனா வீரா விஷயத்துல இந்த ஆகாய மலையை சுத்தி இருக்கிற எல்லாமே அவனை ஆசீர்வாதம் பண்ணி தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கு. நீயும் நானும் என்ன பண்ணாலும் அவன் எதுக்காக வந்தானோ அது முடியாம கிளம்ப மாட்டான் அப்படின்னு சொன்னாரு கல்கி. சஞ்சீவனுக்கு அவர் பேச பேச அதிர்ச்சியா இருந்தது. வந்த காரியமா, அது என்னவா இருக்கும்? ஒருவேளை இந்த ஆகாய மலைய அவன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துருவானா? அப்ப என்னோட கனவு நிறைவேறாதா அப்படின்னு என்னென்னமோ யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். உன் அகாடமி பசங்க ஏன் இன்னைக்கு சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு கல்கி கேட்க, ஓ இவர் அங்க வந்தாரா அப்படின்னு சஞ்சீவனுக்கு பீதி உண்டாச்சு. உடனே வி மாஸ்டர் கிட்ட போட்ட பிட்டை இங்கேயும் ட்ரை பண்ணான். ஆனா கல்கி மாஸ்டர் ரொம்ப ஸ்மார்ட், அவர் எல்லாரையும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. நான் ஒன்னு சொல்லட்டுமா, கொஞ்ச நாளைக்கு உன் அகாடமிக்கு போய் நல்லா பசங்களுக்கு ட்ரைனிங் கொடு, அப்புறமா எங்க காம்படிஷனுக்கு கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாரு. ஐயோ அப்படின்னு சஞ்சீவன் பதறிட்டான். இல்ல மாஸ்டர், கொஞ்சம் எனக்கு இங்க வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு மொத்தமா போறேன் அப்படின்னு சொன்னான். ராணா மாஸ்டர் பேரை கெடுக்காம இருந்தா சரி அப்படின்னு கல்கி சொல்ல சஞ்சீவனுக்கு எரிச்சல் வந்துச்சு. ஆமா, அவரால் தான் எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டான். இவன் சரியா இருந்தா அடுத்த வீராவா ராணா உருவாக்கி இருப்பாரு. தேவையில்லாம அவருக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஆனா எவ்வளவு செருப்படி பட்டாலும் இன்னும் இந்த சஞ்சீவன் பழி வாங்குற படலத்தை விடவே இல்லை. கடைசி வரைக்கும் சஞ்சீவன் கல்கி மாஸ்டர் கிட்ட பேச வந்த விஷயத்தையே பேச விடாம வாயடைச்சு அனுப்பி விட்டுட்டாரு. இப்ப அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை யோகி மட்டும்தான். பார்க்கலாம் அவனாவது சஞ்சீவன் நம்பிக்கையை காப்பாத்தி பேர் வாங்கி கொடுப்பானான்னு. அதுக்கப்புறம் வந்த 15வது நாள் எல்லாரும் ரொம்ப பிஸியா தான் இருந்தாங்க. ஒரு பக்கம் சித்து தாரா 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த டெக்னிக்ஸை எல்லாத்தையும் ரொம்ப விரும்பி கத்துக்கிட்டாங்க. இந்த பக்கம் வீரா அன்னைக்கு லைப்ரரியில டிராகன் பீப்புள் சொல்லி கொடுத்த டெக்னிக்ஸை தனியா போய் டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் 1 வாரம் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அவ்வளோ சீக்கிரம் அந்த ஃபேஸை கடந்து வர முடியல. ஒரு நாள் ஃபுல்லா கை கால் வலி இருக்கும், இன்னொரு நாள் ஜுரம் அடிக்கும். ஆனா வீரா எதையும் பெருசா எடுத்துக்காம டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருந்தான். இன்னைக்கு மெடிக்கல் பெவிலியனுக்கு வேலைக்கு போகணும். வீராவையும் ரூபினியையும் டெய்லியும் மாஸ்டர்ஸ் வர சொல்ல மாட்டாங்க. முக்கியமா ஏதாவது விஷயம் பேசுறதா இருந்தாலோ இல்ல புது மருந்து ஏதாவது தயாரிக்கிறதா இருந்தா மட்டும்தான் அவங்கள பக்கத்துல இருக்கிற மாதிரி பாத்துப்பாங்க. இன்னைக்கு சரியான டைமுக்கு வீரா வந்துட்டான், ஆனா ரூபினி இன்னும் வந்து சேரல. அப்பதான் யாரோ ஒரு பொண்ணு வந்து ரூபினிக்கு உடம்பு சரியில்லை, அதனால வர முடியாதுன்னு தகவல் மட்டும் சொல்லிட்டு போச்சு. வீரா மட்டும்தான் இருக்கான்னு முத்து மாஸ்டர் கூட இன்னும் 2 பேர் தாமரக்குளம் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. வீரா உடனே காதை ஷார்ப்பா தீட்டி வச்சுக்கிட்டான். அதாவது இந்த தரம் யாராவது ஸ்டூடெண்ட்டை வி மாஸ்டர் உள்ள அனுப்புறதா பேச்சு நடந்துட்டு இருக்கு, யார் அந்த லக்கி பர்சன்னு தெரியல, இதுதான் அவங்க டிஸ்கஷன்.
வீராவை பொறுத்த வரைக்கும் முத்து கொடுத்த மெடிக்கல் புக்கு ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டான். அதனால அவனுக்கு உள்ள போற எல்லா தகுதியும் இருக்கு. ஆனா அவனே முந்திக்கிட்டு எதையும் பேச முடியாது. யாராவது ரெக்கமெண்ட் பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு பையன் வந்து வி மாஸ்டர் எல்லாரையும் அசம்பிளிக்கு வர சொல்றாருன்னு சொல்லிட்டு போனான். திடீர்னு எதுக்கு இந்த மீட்டிங், ஏதாவது பிரச்சனையா இருக்குமா அப்படின்னு யோசிச்சாலும் அடுத்த 10வது நிமிஷம் வீராவும் மாஸ்டர்ஸும் உள்ள இருந்தாங்க. அங்க சஞ்சீவன், யோகி கூட இருந்தாங்க. இவங்களால ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு வீரா உடனே ஸ்கேன் பண்ணி பார்க்க பெருசா எதுவும் நடந்த மாதிரி தெரியல. ஆனா சஞ்சீவன் முகம் மட்டும் எள்ளும் கொள்ளும் வெடிச்ச மாதிரி அவ்வளவு விகாரமா இருந்துச்சு. இவன் மூஞ்சி இல்லைன்னா மட்டும் என்னைக்கு நல்லபடியா இருந்திருக்கு அப்படின்னு வீரா நினைச்சுக்கிட்டான். முத்து, தாமரை குளத்துக்கு இந்த வருஷம் வீராவை அனுப்பலாமான்னு இருக்க, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு நேரடியா கேட்டாரு. கண்டிப்பா அனுப்பலாம் மாஸ்டர், அவனுக்கு எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்னு முத்து வீராவை தட்டி கொடுத்தாரு. வீராவுக்கு சந்தோஷத்தை வெளிப்படுத்த வார்த்தை இல்ல. அதே சமயம் சஞ்சீவன் கடுப்புக்கு காரணம் தெரிஞ்சிச்சு. ஆனா ஒரே ஒரு சந்தேகம் மட்டும்தான், ஏன் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காம இவ்வளோ சைலண்டா இருக்கான் சஞ்சீவன்? ஒருவேளை இதுக்கு பின்னாடி ஏதாவது உள்குத்து இருக்குமோன்னு வீரா யோசிச்சான். அப்போதான் உள்ள வந்த பட்டு, இவன் முகத்துக்கு உள்குத்து சரிப்பட்டு வராது, கும்மா குத்து வேணும்னா சரிப்பட்டு வரும் அப்படின்னு சஞ்சீவனை கலாச்சிச்சு. யாரும் எதுவும் பேசல. வி மாஸ்டர் முத்துவை மட்டும் பின்னாடி வர சொல்லிட்டு எல்லாரையும் கிளம்ப சொல்லிட்டாரு. எப்போதும் போல சஞ்சீவன், யோகி வீராவை முறைச்சிட்டு கிளம்ப அப்புறம்தான் துள்ளி குதிச்சு சந்தோஷத்தை வெளிப்படுத்தினான் வீரா. சித்துக்கும் தாராக்கும் கூட அந்த விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டு வெளியே சுத்தி அந்த நாளை ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. இந்த பக்கம் வி மாஸ்டர் முன்னாடி முத்து நின்னுட்டு இருந்தாரு. வீரா பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்க, அவன் ரொம்ப திறமசாலி அப்படின்னு சொன்னாரு முத்து. ஏன் அவனை மாதிரி? இல்ல, அவனை விட ஜாஸ்தி திறமை இருக்கிற பசங்க நம்ம அகாடமியில நிறைய பேர் இருக்காங்க. அதை விடவா வீரா கிட்ட டேலண்ட் இருக்கு அப்படின்னு வி கேட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி நம்ம பசங்களுக்கு டேலண்ட் இருக்கு, ஆனா வீரா கிட்ட தனித்துவம் ஒண்ணு இருக்கு. எதையும் கத்துக்கிற வரைக்கும் விடாம முயற்சி பண்றான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு முத்து சொன்னாரு. ஆமா, கடந்த 10 நாளா அவனை நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எப்ப கடைசியா அவன் லைப்ரரி வந்தான்னு வி கேட்டாரு. முத்துவும் அன்னைக்கு டிராகன் குரூப் கிட்ட பேசினது, அவங்களோட டெக்னிக்ஸை வீரா ஆர்வமா கேட்டதுன்னு எல்லாத்தையும் சொன்னாரு. உடனே வி 2 நாள் முன்னாடி அவர் பார்த்து வியந்தத முத்து கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. வாரத்துல ஒரு தரம் ஊரை சுத்தி பறக்கும் பாயில விசிட் அடிக்கிறது வி மாஸ்டர் வழக்கம். அப்பதான் வீரா ஒரு இடத்துல தனியா பிராக்டிஸ் பண்றத பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டாரு. அதுக்கு காரணம், வீராவை தூரத்துல இருந்து பார்க்கும்போது முகம் டிராகனாவும் உடம்பு சாதாரணமாவும் தெரிஞ்சிச்சு. இது வீராக்கு தெரியாது. அவங்க அன்னைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ஒவ்வொரு பொசிஷனையும் பார்த்து பார்த்து எடுத்து வச்சான். அதாவது பொசிஷன் மாறுச்சுன்னா கை கால் விளங்காம போயிடக்கூடாதுன்னு அதுல மட்டும்தான் அவன் கான்சென்ட்ரேஷன் முழுசா இருந்துச்சு. அதனால யாரு எங்க இருந்து பாக்குறாங்கன்னு எதுவுமே அவன் கவனிக்கல. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் வி மாஸ்டர் அவனை தாமரை குளத்துக்கு அனுப்பலாம்னு முடிவு எடுத்து இருக்காரு. சஞ்சீவன் கூட்டம் நடுவுல எதுவும் பேசாம இருந்தாலும் தனியா போய் வி மாஸ்டர் கிட்ட புலம்பி தள்ளிட்டாரு. உடனே சஞ்சீவன், இங்க வந்த எல்லா அகாடமி பசங்களுக்கும் நீங்க ஒரு சான்ஸ் கொடுக்கணும் மாஸ்டர், அது எப்படி ஒருதலையா நீங்க முடிவெடுக்கலாம் அப்படின்னு கோவமா கேட்டான். சரி, நீ இவ்வளவு நியாயம் பேசுறதுக்கு பதில் யாரு இங்க வீராக்கு நிகரா இருக்காங்கன்னு சொல்லு அப்படின்னு கேட்டாரு. ஏன் இல்ல, யோகி இருக்கானே, அவனும் ராணா மாஸ்டர் ஸ்டூடெண்ட் தான்னு சஞ்சீவன் சொல்ல, உனக்கு எப்பப்ப தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாரும் யூஸ் பண்ணுவியா அப்படின்னு வி கொஞ்சம் நக்கலா கேட்டாரு. சஞ்சீவனுக்கு ராணா மாஸ்டர் பேரை இப்ப யூஸ் பண்ணினதை பத்தி தான், என்னதான் யோகி ராணா மாஸ்டர் ஸ்டூடெண்டா இருந்தாலும் வீர அளவுக்கு இல்ல, அவன் ஒவ்வொரு நாளும் தன்னை மெருகேத்திக்கிட்டே போறான் அப்படின்னு டிராகன் விஷயத்தை மறைச்சிட்டு சொன்னாரு வி. இவர்கிட்ட எவ்வளவு பேசினாலும் வேலைக்கு ஆகாதுன்னு சஞ்சீவனுக்கு புரிஞ்சு போச்சு. அதனாலதான் அசம்பிளி டைம்லயும் சும்மா இருந்துட்டான். இன்னைக்கு வீரா தாமரை குளத்துக்கு போற நாள். ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணான். நைட்ல இருந்து தூக்கம் வரல, பசிக்கல, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு மனசு. இந்த மாதிரி டைம்ல அவனுக்கு அழகு ஞாபகம் ரொம்பவே வரும். ஆனா அடிக்கடி அவளை போய் பார்க்க முடியாதே, அதனால மனசளவுல எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிப்பான். இங்க அழகிக்கும் அதே நிலைமை தான். ராணா மாஸ்டர் வச்ச எல்லா போட்டியிலையும் ஜெயிச்சுட்டு தான் இருக்கா.
பக்கத்துல வீரா இல்லாதது அவளுக்கு உடம்புல இருந்து எதையோ பிரிச்சுட்டு போன மாதிரி இருக்கும். வீரா நினப்பு வரும்போது எல்லாம் அன்னைக்கு அவன் வானத்துல இருந்து இறங்குனதுதான் ஞாபகத்துக்கு வரும். உடனே அதே இடத்துக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவா. இவங்க 2 பேரும் எப்போ ஒண்ணு சேருவாங்கன்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் எனக்கு கூட தான் தெரியும் அப்படின்னு இங்க பட்டு வீரா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம ஆட்டம் காட்டிட்டு இருந்துச்சு. அவனோட கேள்வி இதுதான், தாமரை குளம் உள்ள யாராவது பாதுகாப்புக்காக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டான். அதுக்குள்ள வி மாஸ்டர் அவனை கூட்டு அனுப்புனாருன்னு தெரிஞ்சு அவர் முன்னாடி போய் நின்னான். என்ன வீரா, தாமரை குளத்துக்கு போறதுக்கு எல்லாம் ரெடியா அப்படின்னு கேட்க அவனும் சந்தோஷமா தலையாட்டினான். அடுத்தவர் சொன்ன விஷயம்தான் அவனால ஒத்துக்கவே முடியல. வீரா தாமரை குளத்துக்கு போக சந்தோஷமா ரெடியானா. ஆனா வி மாஸ்டர், நீ மட்டும் தான் தனியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. மாஸ்டர், நான் எப்படி தனியா அப்படின்னு அவனுக்கு அதுக்கு மேல பேச்சு வரல. இன்னைக்கு நம்ம அகாடமிக்கு முக்கியமானவங்க வர்றாங்க, அதுக்காக தான் இந்த திடீர் முடிவு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. வீராக்கு மறுக்க முடியல, சரின்னு சொல்லிட்டான். இந்த காப்ப உன் கையில கட்டிக்க, வெளியே இருந்து பாக்குறதுக்கு இது காலி இடம் மாதிரி தெரியும், இத போட்டுக்கிட்டா மட்டும்தான் உன்னால உள்ள இருக்கிற விஷயத்த புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு அவரே கையால மாட்டி விட்டாரு. வீராவும் பட்டுவும் கிளம்பி தாமரை குளத்துக்கிட்ட வந்துட்டாங்க. சரி வீரா, நான் கிளம்புறேன் அப்படின்னு பட்டு ஆரம்பிக்க, அந்த கதையே வேணாம், மரியாதையா என் கூட இரு அப்படின்னு அடம் பிடிச்சான் வீரா. சொன்னா புரிஞ்சுக்க, நீ மட்டும் போன்னு அவனை பிடிச்சு தள்ளாத குறையா அனுப்பி வச்சது. பட்டு கிளம்பின உடனே வீரா திரும்பி அந்த இடத்த பார்த்தான். காலியா இருந்த இடம் அழகான ஒரு அரண்மனையா அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அதோட கதவு மூடி இருக்க வெளியே யாரும் இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியல. உடனே நெற்றிக்கண் மூலமா உள்ள யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுது. கதவை திறந்து கால் வச்ச அடுத்த செகண்ட் தண்ணி இருக்கிறது தெரியாம தொப்புன்னு அதுல விழுந்துட்டான். முட்டி அளவுக்கு தான் தண்ணி இருந்துச்சு, பயம் இல்ல. ஆனா திறந்த உடனே இந்த மாதிரி இருக்கும்னு வீரா எதிர்பார்க்கல. என்ன நெற்றி, நீ கூட சொல்லல பத்தியா அப்படின்னு முகத்தை தொடச்சி எழுந்து பார்த்து ஷாக் ஆகிட்டான். பட்டு, அன்னைக்கு அப்படின்னு உள்ள 1000 குளம் இருக்குன்னு சொல்லுச்சே, அது இதானா அப்படின்னு குட்டி குட்டி ஸ்கொயர்ஸா இருந்த குளத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான். இப்ப வரைக்கும் அந்த தாமரை பூவை அவன் பார்க்கவே இல்லை. எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க நெற்றிக்கண் ஹெல்ப்பை எடுத்துக்கிட்டான். அவன் நின்னுட்டு இருந்த அதே ரோல 10 ஸ்கொயர்ஸ் தாண்டி அந்த தாமரை பூ இருந்துச்சு. எப்படியோ கடந்து வந்து தாமரை பூ கிட்ட வந்துட்டான் வீரா. தூரத்துல இருந்து பார்க்கும்போது பெருசா இருந்த தாமரை பூ கிட்ட நெருங்க நெருங்க சின்னதா ஆயிருச்சு. ஆமா, இங்க இது மாதிரி நடக்கலன்னா தான் அதிசயம் அப்படின்னு வீரா அதை பெருசா எடுத்துக்கல. வீரா மெடிசன் புக் படிச்சதுல கடைசி பக்கம் பூராவும் இந்த தாமரை குளம் பத்தி தான் எழுதி இருந்துச்சு. அதுபடி தாமரை பூ இருக்கிற இடத்துக்கிட்ட நெருங்கின உடனே அவன் கையில இருக்கிற பச்சை இலைய அதுல போடணும். உடனே அந்த இடம் மட்டும் பச்சை கலர்ல மாறும். இப்ப வீரா அதுல குளிக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணும்போது அதுல எந்த விதமான தப்பும் இருக்கக்கூடாது. ஒருவேளை தப்பா இருந்துச்சுன்னா அந்த தண்ணி கலர் மாறாது. அது மட்டும் இல்ல, திரும்பவும் வீரா அந்த இடத்துக்கு வரவே முடியாது. இப்போ அதோட கலர் மாறின உடனே வீரா செம்ம ஹாப்பி ஆயிட்டா. அந்த தாமரை பூவை சுத்தி சுத்தி நீச்சல் அடிச்சுக்கிட்டு அதோட பவர் எல்லாத்தையும் எடுத்துக்க ஆரம்பிச்சான். ஆமா, அந்த தாமரை பூல ஸ்பெஷல் பவரை பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெரிய மாஸ்டர்ஸ் அடக்கி வச்சிருக்காங்க. அதுபடி அந்த பச்சை இலை பவரும் தங்க தாமரை பவரும் ஒன்னா சேர்ந்து அங்க குளிக்கிறவங்க உடம்புக்குள்ள போய் இன்னும் ஸ்ட்ரென்த்தா அதிகரிக்கும். வீராக்கு அவன் உடம்புக்குள்ள ஏற்படுற சேஞ்சஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நீச்சல் அடிச்சிட்டு இருந்ததால கொஞ்சம் பக்கத்துல எல்லா இடத்தையும் பார்க்க போனான். இங்க வெறும் குளம் மட்டும்தான் இருக்குமா, இல்ல தோட்டம் மாதிரி இருக்கா அப்படின்னு தண்ணியை விட்டு வெளியே வந்தான். ரொம்ப நேரம் நீச்சல் அடிச்சதுனால வீராக்கு பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு தேட ஆரம்பிச்சான். அவனை ஏமாத்தாம அங்க ஒரு மரம் இருந்துச்சு. ஆனா அதுல காய் பழம் இல்லன்னு எதையுமே பார்க்க முடியல. எதுவுமே இல்ல, இதுக்கு இவ்வளோ பில்டப் அப்படின்னு அந்த மரத்துக்கு கீழே இருந்த திண்டுல போய் உக்காந்தான். என்ன அதிசயம், மேல இருந்து வீரா மடியில ஸ்ட்ரெயிட்டா ஒரு சிகப்பு கலர் பழம் விழுந்துச்சு.
வெறும் மொட்டை மரமா இருக்கு, ஆனா எங்க இருந்து இந்த பழம் வந்துச்சு அப்படின்னு சுத்தி மரத்தை பார்த்தான். ஆனா அவனால கண்டுபிடிக்க முடியல. அதே சமயம் கையில இருந்த பழத்தை தைரியமா சாப்பிடவும் முடியல. நெற்றிக்கண் கிட்ட இந்த பழத்தை சாப்பிடவா, எதுவும் பிரச்சனை வராதுல்ல அப்படின்னு கேட்டா. அதுவும் கண் சிமிட்டி ஓகேன்னு சிக்னல் கொடுத்துச்சு. சந்தோஷமா வாய்க்கிட்ட எடுத்துட்டு போன சமயம், யார் நீ, எப்படி உள்ள வந்த அப்படின்னு ஒரு குரல். வீரா சட்டுன்னு எழுந்து நின்னுட்டான். எதிரில் ஒரு பொண்ணு மூச்சு வாங்க 2 பக்கம் கை வச்சு நின்னுட்டு இருந்தா. நான் அகாடமியை சேர்ந்த பையன் அப்படின்னு வீரா சொல்ல, அகாடமியா இருந்தா நீ பாட்டுக்கு உள்ள வந்துடுவியா, யார் உனக்கு பர்மிஷன் கொடுத்தா அப்படின்னு அந்த பொண்ணு எகிரிக்கிட்டு வந்தா. அதே கேள்விய நான் கேட்கட்டுமா, நீ யாரு, உனக்கு யாரு பர்மிஷன் கொடுத்தா அப்படின்னு வீராவும் அதே டோன்ல கேட்டா. நான் கல்கி மாஸ்டர் ஆஸ்தான சிஷ்ய, எனக்கு இங்க வர்றதுக்கு சகலவித உரிமையும் இருக்கு. ஆனா நான் உன்னை இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல, சும்மா அகாடமியை சேர்ந்த பையன்னு பொய் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு கோவமா கேட்டா. கல்கி மாஸ்டர் யாருன்னு வீராவுக்கு தெரியாது. அவன் யோசிக்கிற டைம்ல திரும்பவும் அந்த பொண்ணு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா. ஆமா, அகாடமியை சேர்ந்த பையன்னு சொல்ற, ஆனா உன்னை பார்த்தா வேற இடத்துல இருந்து வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு வீராவை மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்து கேட்டா. ஆமா, இங்க ட்ரைனிங்காக வந்திருக்கேன் அப்படின்னு ஆரம்பிச்ச வீரா அவன் பஞ்சவர்ண மலை டாஸ்க வின் பண்ண கதைய சொன்னான். அந்த பொண்ணு பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணல. சரி கிளம்பு, இப்பவே உன்னை வி மாஸ்டர் முன்னாடி நிப்பாட்டி தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா. வீராக்கு அவ சொன்னதை கேட்டு அதிர்ச்சியா இருந்துச்சு. தண்டனை வாங்கி தர்ற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்டான். நீ இந்த இடத்துக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருக்கலாம் அப்படின்னு வீரா சொன்னான். அடப்பாவி, இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா அப்படின்னு அந்த பொண்ணு வாயில கை வச்சு அதிர்ச்சியா கேட்டா. வி மாஸ்டர் தான் என்ன அனுப்புனாரு, ஆனா இந்த டைமுக்குள்ள திரும்பி வரணும்னு எதுவும் சொல்லியே அப்படின்னு வீராக்கு ரொம்ப நேரம் உள்ள இருக்க கூடாது போலன்னு நினைச்சா. எதுக்கு இப்ப மாஸ்டர் இதுல இழுக்கிற, அவர் உன்னை நல்ல பையன்னு நினைச்சு ஏதாவது வேலையா அனுப்பி இருப்பாரு. நீ பண்ற திருட்டுத்தனம் அவருக்கு தெரியாதுல்ல, வா கையோட கூட்டிட்டு போய் மாட்டி விடுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னா. நீ என்ன, நான் வந்ததுல இருந்து திருட்டுத்தனம் பண்ணன்னு சொல்லிட்டு இருக்க, அப்படி நான் என்ன பண்ண அப்படின்னு வீரா கோவமா கேட்டான். அத என் வாயால வேற சொல்லணுமா, சொல்லி தொலைக்கிறேன். நாங்க குளிச்சுட்டு இருக்கும்போது நீ பார்க்கல அப்படின்னு கோவமா கேட்டா. சத்தியமா பார்க்கல, நான் நேரா தாமரை குளத்துக்கு போய் கொஞ்ச நேரம் நீச்சல் ஆடிட்டு பசி எடுத்துச்சுன்னு இங்க வந்துட்டேன், நீ இருந்ததே எனக்கு தெரியாது அப்படின்னு வீரா உண்மைய சொன்னான். பாத்தியாடி, இவன் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறான் அப்படின்னு அந்த பொண்ணு வேற எங்கேயோ பார்த்து பேச, வீராக்கு அக்கம் பக்கத்துல யாரும் இருக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஒருவேளை பேயா இருப்பாளோ அப்படின்னு முதல் முறை வீராவுக்கு பயம் வந்துச்சு. நெற்றி கண்ணில் ஸ்கேன் பண்ணி பார்த்து இவ பேய் இல்லை அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்ட பிறகுதான் அவனுக்கு மூச்சே விட முடிஞ்சிச்சு. அப்போ ஒரு இனிமையான குரல், அக்கா பரவாயில்ல விடுங்க, அவங்க தான் நம்ம குளிச்சதை பார்க்கலன்னு சொல்றாங்களே அப்படின்னு வீராவுக்கு சப்போர்ட் பண்ணி வந்துச்சு. அந்த உருவம் தெரியல, ஆனா குரலே வீராக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீ இப்படியே எல்லாரையும் நம்பிட்டு இரு, அதனாலதான் இந்த மாதிரி பசங்க தைரியமா வெளியே சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு வீராவை முறைச்சு பார்த்து சொன்னா. வீராக்கு கோவம் வந்துருச்சு. நேரா அவ முன்னாடி வந்து நின்னவன், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின என் வாய் பேசாது, கைதான் பேசும் அப்படின்னு வி மாஸ்டர் போட்ட காப்பை இறுக்கி காட்டினான். அந்த பொண்ணு இப்பதான் அந்த காப்பை பாக்குது. இது இது எப்படி உன் கையில அப்படின்னு ஒரு மாதிரி பயந்துதான் கேட்டா. மாஸ்டர் தான் தாமரை குளத்துக்குள்ள இதை போட்டுக்கிட்டு போக சொல்லி கொடுத்து அனுப்புனாரு அப்படின்னு வீரா எரிச்சலா சொன்னான். அந்த பொண்ணுக்கும் அந்த காப்பை பத்தி நல்லா தெரியும். யாரும் வி மாஸ்டர் கிட்ட இருந்து அதை திருட முடியாது, அவரா கொடுத்தாதான் உண்டு. அப்ப நிஜமா வீரா அவர் அனுப்பிதான் இங்க வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா. இருந்தாலும் கெத்த விடாம இத ஏன் நீ ஆரம்பத்திலேயே சொல்ல அப்படின்னு கேட்டா. பொண்ணா இருந்தா பதில் சொல்லி இருக்க முடியும், நீ அதுக்கும் மேல அப்படின்னு நக்கல் அடிச்சான். ஓ, பொண்ணாவ இருந்தா பதில் சொல்லி இருப்பியா? வேகமா போய் மரத்துக்கு பின்னாடி பயந்து ஒளிஞ்சு நின்னுட்டு இருந்த ஒருத்திய வீரா முன்னாடி தள்ளுனா. நல்ல வேலை, வீரா பின்னாடி நகர அந்த பொண்ணும் கீழே விழாம பேலன்ஸ் பண்ணி நின்னுட்டா. சரியான லூசா இருக்கும் போல அப்படின்னு வீரா அந்த பொண்ணை திட்டிட்டு திரும்பி பார்த்து ஃப்ரீஸ் மோடுக்கு போயிட்டான். நீ நீ அப்படின்னு அந்த குட்டி பொண்ணை அவனுக்கு அடையாளம் தெரிஞ்சிச்சு. அவதான் ஒரு காலத்துல அவன் கனவுல அடிக்கடி வந்த பொண்ணு. கைய ஆசீர்வாதம் பண்ற மாதிரி வச்சு எதிரில இருந்த சிறுத்தை தலை துண்டா விழுந்துச்சே, அந்த பொண்ணுதான்.
இது வரைக்கும் கனவுல வந்த அந்த பொண்ணு சைடு ஃபேஸ் மட்டும்தான் வீரா பார்த்திருக்கா. இப்பதான் முழு முகத்தை பார்க்கிற சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த குட்டி பொண்ணும் இப்பதான் நிமிர்ந்து வீராவை பார்க்கறா. உடனேயே அவளுக்கு வீரா எந்த தப்பும் பண்ணி இருக்க மாட்டான்னு மனசுல பட்டுச்சு. அக்கா இவரு அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு பேச ஆரம்பிக்க வீராவை கைய பிடிச்சு இப்படி வை அப்படி வை அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி வச்சு பார்க்க ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ஒண்ணுமே புரியல. இவ சின்ன பொண்ணு எதுக்கு தொட்டு பேசுற அப்படின்னு இன்னொருத்தி வீராவை பின்னாடி தள்ளி விட்டா. வீரா திரும்பி அவளை எரிக்கிற பார்வை பார்க்க அவ்வளவுதான் அந்த பொண்ணுக்கு வாய் முடிக்கிச்சு. நீ எவ்வளவு வருஷமா இங்க இருக்கடா அப்படின்னு வீரா அந்த குட்டி பொண்ணு தலைய தடவி கேட்டான். ஏதாவது சொன்ன உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு பின்னால இருந்த பொண்ணு மிரட்டிட்டு இருந்தா. வீராக்கு செம்ம கடுப்பா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வாய மூடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கத்திட்டான். நான் எதுக்கு வாய மூடணும், இது எங்க இடம், நீ வாய மூடு அப்படின்னு அந்த பொண்ணு பதிலடி கொடுத்தா. வீராக்கு குட்டி பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவ இந்த ஆகாயமலைய சேர்ந்தவளா இருந்தா எதுக்கு அவன் கனவுல வரணும், அதுவும் அவன் ஊரு காட்டுல சிறுத்தைய எதுக்கு இவ அடிக்கிற மாதிரி எனக்கு காட்டணும், இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டா. உடனே உன் பேர் என்ன, உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க, நீ இந்த ஊர்ல தான் இருக்கியா அப்படின்னு கேட்டான். என்ன மீறி அவ உனக்கு பதில் சொல்ல மாட்டா அப்படின்னு பின்னால இருந்து திரும்பவும் டிஸ்டர்பன்ஸ். வீரா கண்ணை மூடி கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டான். இல்ல அடுத்த கட்டம் அவ கண்ணம் பழுத்து இருக்கும். வாடி, கண்டவங்க கிட்ட எல்லாம் நமக்கு என்ன பேச்சு அப்படின்னு குட்டி பொண்ண அவ இழுத்துட்டு போக பின்னால திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சா. வீராக்கு ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த பொண்ணு இந்த இடத்துல அவன் முன்னாடி வருவான்னு சத்தியமா எதிர்பார்க்கல. உண்மையாவே ஸ்வீட் சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. கண்டிப்பா இந்த ஊர்ல தான் இருப்பா, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு கையில வச்சிருந்த பழத்தை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சான். திடீர்னு பக்கத்துல மூச்சு வாங்குற சத்தம். வீரா திரும்பி பார்த்தா அந்த குட்டி பொண்ணுதான் சிரிச்ச முகமா நின்னுட்டு இருந்தா. வீராவும் சிரிச்சுக்கிட்டே அவ பின்னாடி பார்த்துட்டு எங்க அந்த பெரிய பிசாசு அப்படின்னு கேட்டான். ஐயோ அக்காவை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த பொண்ணு கண்ணை உருட்டிட்டே பேச வீராக்கு சிரிப்பு வந்துருச்சு. சரி, இனிமே பிசாசுன்னு சொல்ல மாட்டேன், அந்த பூதம் எங்க அப்படின்னு வீரா திரும்பவும் கேலியா கேட்டா. உங்களை பார்த்தா நல்லவங்களா இருந்துச்சு, அதான் அவ திரும்பவும் குளிக்க இறங்கின சமயம் பார்க்க ஓடி வந்துட்டேன் அப்படின்னு குட்டி பொண்ணு சொல்லுச்சு. சரி, உன் பேர் என்னன்னு வீரா கேட்க விதுஷி அப்படின்னு பதில் சொன்னா. விதுஷி பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்கே, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு வீரா கேட்க சரஸ்வதின்னு பதில் சொன்னா. கள்ளம் கபடம் இல்லாம விதுஷி பழகிற விதம் வீராக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க ஏன் கையை இப்படி வச்சு பாத்தீங்க அப்படின்னு விதுஷி ஆசீர்வாதம் பண்ற மாதிரி காட்ட வீரா பதில் சொல்ல முடியாம அவளையே பார்த்துட்டு இருந்தான். விதுஷி தொட்டு உழுக்குன பிறகுதான் வீரா நார்மல் மோடுக்கே வந்தான். அது உன்ன மாதிரியே ஒரு பொண்ணை எங்க ஊர்ல நான் பார்த்திருக்கேன், அதான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சான் வீரா. உங்க பேரு என்ன அப்படின்னு விதுஷி பேச ஆரம்பிச்ச சமயம் அவளோட அக்கா குரல் காதுல நல்லா விழுந்துச்சு. ஐயோ நான் கிளம்புறேன் அப்படின்னு அழகான சிரிப்பு வீராக்கு கொடுத்துட்டு கிளம்பிட்டா. வீராக்கு விதுஷி பத்தி எந்த விவரமும் தெரியலனாலும் அவ வந்து சகஜமா பேசிட்டு போனதே மனசுக்கு ரொம்ப இதமா இருந்துச்சு. திரும்பவும் குளத்து பக்கம் வந்து குதிச்சு நீச்சல் அடிச்சுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் அகாடமிக்கு வந்து சேர்ந்தான். இங்க எப்போதும் போல சித்து தாரா ரெண்டு பேரும் ட்ரைனிங் முடிச்சுட்டு பைனாகுலரோட ஊரை சுத்தி வந்தாங்க. ஏன் சித்து, வீரா அண்ணன் மாதிரி நமக்கும் தாமரகுளம் போறதுக்கு தகுதி வருமா அப்படின்னு தாரா கேட்டா. கண்டிப்பா வரும், ஆனா நம்ம அதுக்கு நிறைய உழைக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொன்னான். சரி, அன்னைக்கு பேச்சு வாக்குல யாரோ அழகின்னு பேர் வந்துச்சே, யார் அது அப்படின்னு தாரா ஆர்வமா கேட்டா. எனக்கும் முழு விவரம் தெரியாது, ஆனா வீரா அண்ணன் மனசுல அவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சித்து சொன்னான். ஓ, அவங்களும் மார்ஷியல் ஆர்ட் ஸ்டூடெண்ட் தானா அப்படின்னு தாரா கேட்க இருக்கலாம் அப்படின்னு சொன்னான். என்ன இருந்தாலும் பிரிஞ்சு இருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை, எப்படிதான் இருக்க முடியுதோ அப்படின்னு தாரா சோகமா கேட்டா. அதெல்லாம் கடந்து வந்துதான் வீரா அண்ணன் இப்ப இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கு. நமக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நீயும் அழகி அண்ணி மாதிரி தான் இருக்கணும், புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டான். மாட்டேன், உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டேன், கூடவே வந்துருவேன் அப்படின்னு தாரா சொல்ல சித்து அவ தலைய தடவி கொடுத்தான். ஏனோ பிரிஞ்சு இருக்கணும்னு வாய் வார்த்தையா சொன்னதுக்கே தாரா கண் கலங்கிருச்சு. ஒருவேளை சித்து இன்னும் கொஞ்ச நாள்ல உயிரோடவே இருக்க மாட்டான்னு உண்மை தெரிஞ்சதுன்னா வீராவாலையும் அவளாலையும் தாங்கிக்க முடியுமா?
எபிசோட் 82. வீரா அகாடமி உள்ள வரும்போதே தூரத்துல சித்து தாரா இருக்கிறத பார்த்துட்டான். ஒரு பக்கம் தாமரை குளம் போயிட்டு வந்தது, இன்னொன்னு கனவுல வந்த விதுஷிய பார்த்ததுன்னு இன்னைக்கு வீரா நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா இருந்தா. அவங்களும் வீராவை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டிக்கிட்டாங்க. எப்படி இருந்துச்சு அந்த தாமரை குளம்? உள்ள எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு மாறி மாறி ரெண்டு பேரும் அன்பை பிழிஞ்சு தள்ளிட்டாங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னு ஆரம்பிச்ச வீரா அங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சான். என்ன சொல்ற, உன் கனவுல வந்த பொண்ணு நேர்ல பாத்தியா அப்படின்னு சித்து ஆச்சரியமா கேட்டான். தாராவும் அதே ரியாக்ஷன் தான் கொடுத்தா. ஆமாடா, அவ பேரு விதுஷி. 2-3 தடவை என் கனவுல வந்திருக்கா. நேர்ல பார்க்கும்போது அவகிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா முடியாம போயிடுச்சு அப்படின்னு வருத்தமா சொன்னான். ஏன், அவங்க தான் அழகி எண்ணிய உங்க கண்ணில் காட்டி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டு பயத்துல தாரா நாக்கு கடிக்க வீரா சித்துவ முறைச்சு பார்த்தா. எருமை சித்து தாரா தலையில தட்ட, நீ போ பண்ணி அப்படின்னு அவனை தள்ளி விட்டுட்டு வீரா பின்னாடி வந்து நின்னுட்டா தாரா. என்னடா 2 பேரும் சண்டை போடுற மாதிரி நடிச்சு என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு நினைக்கிறீங்களா? நடக்காது, வாங்க முன்னாடி அப்படின்னு அவங்கள முறைச்சு பார்த்தா. நான் இல்ல, இவன் தான் அப்படின்னு தாரா சித்துவ கை காட்ட, நான் இல்ல இவதான்னு அவன் தாராவை காட்ட, இப்படியே 2 பேரும் வீராவை கடுப்பேத்துனாங்க. என்னடா, அங்கதான் ஒரு பொண்ணு தொல்லை தாங்க முடியாம ஓடி வந்தேன், இங்க வந்தா நீங்களும் அதே மாதிரி பண்றீங்களே அப்படின்னு வீரா ஒரு இடத்துல சலிப்பா உக்காந்தான். யார் அந்த பொண்ணு அப்படின்னு சித்து ஆர்வமா கேட்க தாரா அவனை எரிக்கிற மாதிரி பார்த்தா. சும்மா ஜெனரல் நாலேஜ்னு தாராவை சமாதானப்படுத்திட்டு வீரா பக்கத்துல வந்தான் சித்து. அவ யாருன்னு எனக்கு தெரியல, விதுஷியை என் கூட பேச விடாம கடைசி வரைக்கும் தொல்லை பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு வீரா சொன்னான். நம்ம அகாடமியை சேர்ந்த பொண்ணுங்கன்னு சொல்ற, ஆனா நான் அந்த பேரை இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சித்துவும் யோசனையா சொன்னான். அதை விட கல்கி மாஸ்டர் யாரு அப்படின்னு வீரா கேட்க, அவரை பத்தி முழுசா எதுவும் தெரியாது, ஆனா எப்போதும் அந்த இடத்துல தான் இருப்பாரு அப்படின்னு சித்து எதிரில் காட்டினான். அங்க ஒருத்தர் முதுகு பக்கம் மட்டும் தெரிய பசங்க அவர்கிட்ட பேசிட்டு இருந்தத பார்க்க முடிஞ்சுது. விதுஷி அங்கதான் இருப்பாடா சித்து, நாம போய் பார்க்கலாமா அப்படின்னு வீரா கேட்டான். வேண்டாண்ணா, கல்கி மாஸ்டர் சாதாரணமா யார் கூடயும் பேசி பழகி நான் பார்த்ததில்ல, இப்ப போய் விதுஷி பத்தி கேட்டா அது தப்பாகிடும் அப்படின்னு சித்து சொன்னான். வீராக்கும் அவன் சொன்னது சரின்னு பட்டுச்சு. இப்ப போய் அந்த பொண்ணு கிட்ட பேசி பழகணும்னு அவசியம் எதுவும் இல்ல வீராக்கு, வெறும் நன்றி மட்டும்தான் சொல்லணும், அத இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு அப்படியே விட்டுட்டான். அன்னைக்கு நாள் அவங்களுக்கு அப்படியே முடிஞ்சு போச்சு. மறுநாள் காலையில எழுந்ததுல இருந்தே வீராக்கு நெற்றிக்கண் இருக்கிற இடம் வலிச்சிட்டு இருந்துச்சு. ஆனா அதை பெருசா எடுத்துக்காம அவன் எப்போதும் பண்ற வேலையை பண்ணிட்டு இருந்தான். அப்பதான் கதவை தட்டிட்டு உள்ள வந்தா தாரா. அண்ணா, இன்னைக்கு எங்களுக்கு ட்ரைனிங் இல்ல, மாஸ்டர்ஸ் வெளியே போயிருக்காங்க, அதனால நாங்களும் உங்க கூட மெடிக்கல் பெவிலியனுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டா. மாஸ்டர்ஸ் இல்லைன்னா ஊர் சுத்துவீங்களா? ஒழுங்கா 2 பேரும் முதல்ல இருந்து சொல்லி கொடுத்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணுங்க, சீக்கிரமா செகண்ட் ஸ்டேஜ் வரணும், அப்பதான் மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னான் வீரா. முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்ட தாரா வேண்டா வெறுப்பா சித்து கூட அகாடமிக்கு கிளம்பி போனான். இந்த பக்கம் பட்டு ஏன் இன்னும் வரல அப்படின்னு யோசனையாவே இருந்த வீரா கொஞ்ச நேரத்துல வேலைக்கு கிளம்பிட்டான். இன்னைக்கு ரூபினி அவனுக்கு முன்னாடியே வந்து காத்துட்டு இருந்தா. வீரா முன்ன மாதிரி அவகிட்ட வெறுப்பு காட்டுறதில்ல, அதே மாதிரி தான் அவளும். 2 பேரும் சிரிச்சு பேசி சாதாரணமா பழகுற அளவுக்கு